ஹாய் ஹலோ வணக்கம். நம்ம தொடர்ந்து ப்ரெக்னன்சிக்கான சின்ன சின்ன விஷயங்களை பார்த்துட்டு வந்துட்ருக்கோம். அந்த வகையில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்ம ஹார்மோன்ஸ் வருது இல்லையா, நம்மளுக்கு ஒரு சில சிம்டம்ஸ் வருது, ஒரு சில சிம்டம்ஸ் நம்மளை விட்டு போகும். அது இதே கன்சீவாக இருந்தீங்கன்னா, ஏர்லியாக கன்சீவாக இருந்தீங்கன்னா நம்மளுடைய ஹார்மோன்ஸ் எல்லாம் எப்போ நம்மளுக்கு சிம்டம் ஹார்மோன்ஸ் எல்லாம் நிறைய ஃபார்ம் ஆகி நம்மளுக்கு எப்போ சிம்டம்ஸ் எல்லாம் வெளிப்படையாக தெரியும். இன்கேஸ் ஒரு மிஸ்கேரேஜோ ஒரு டிஎன்சியோ ஆயிடுச்சு அப்படின்னா அப்போ நம்மளுடைய உடம்புல இருந்து சிம்டம்ஸ் ஹார்மோன்ஸ் ப்ராப்ளம் எப்போ நம்ம உடம்புலேருந்து குறையும் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் ஒரு சில விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா பயப்பட வேண்டாம். நிறைய பேர் இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ அப்படின்ற ஒரு சின்ன ஒரு குழப்பத்தில் பயந்துக்கிறாங்க. அந்த ஒரு விளக்கத்துக்காக தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அப்போ தான் நான் என்ன இன்ஃபர்மேஷன் சொல்ல வரேன்றது புரியும். ஒரு சிலருக்கு என்னென்னா, நிறைய வீடியோஸ் நான் போடுறேன், என்னுடைய லைஃப்பில் நடந்த சில கஷ்டங்கள் கசப்புகள் நான் சொன்னேன்னா கண்டிப்பாக வியூஸ் போகுது, அது என்னன்னு சொல்லி தெரிஞ்சுக்க ஆசைப்பட்றாங்க. அந்த மாதிரி நான் போடுறது எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன், எனக்கு தெரிஞ்ச அனுபவம், ப்ளஸ் எனக்கு நடந்த அனுபவம், அதுக்கப்புறம் எனக்கு தெரிஞ்சவங்களுக்கு யாராவது நடந்தது, ஒரு சில விஷயங்கள் நான் ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறது, இதுதான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் உங்களுக்கு. அந்த வகையில் எல்லாமே போகிறதில்ல. எனக்கு ஏதாவது நடந்த சோகங்கள் ஏதாவது சொல்லும் போது தான் வியூஸ் நிறைய போகுது. அது ஏன் எதுக்குன்னு எனக்கும் தெரியல. இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ இதுவும் பார்த்திங்கன்னா எனக்கு நடந்த ஒரு நான் சொன்ன இன்ஃபர்மேஷனில் எனக்கும் அது எனக்கு எப்படி நடந்துச்சுன்றதை நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நமக்கு ஃபஸ்ட்டு நான் நல்ல விஷயத்த சொல்லிடுறேன். நமக்கு மிஸ்டு பீரியட்ஸ் ஆகிடுது. மிஸ்டு பீரியட்ஸ் ஆன உடனே நமக்கு நம்ம ஒரு 4-5 நாள் கழிச்சு, ரெகுலர் பீரியடாக இருக்கணும், 4-5 நாள் கழிச்சு, ஒரு 1 வீக் கழிச்சு நம்ம கிட்ல செக் பண்ணி பார்க்குறோம். கிட்ல செக் பண்ணி பார்க்கும்போது நமக்கு என்னன்னா 2 லைன் வந்துடுது. பட் நமக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கும். ஒரு சிலருக்கு கன்ஃபியூஷன் இருக்கும். நம்மளுக்கு 2 லைன் வந்துருச்சு, பட் நம்மளுக்கு எந்த சிம்டம்ஸுமே இல்லையே அப்படின்னு சொல்லி நினைப்பீங்க. இது ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா பீரியட் மிஸ்டு ஆகிறதுக்கு முன்னாடியே ஒரு சில சின்ன சின்ன சிம்டம்ஸ்கள் வர ஆரம்பிச்சிரும். அது என்ன மாதிரினா, எல்லா சிம்டம்ஸுமே லைட்டாக வர ஆரம்பிச்சிரும் ஒரு சிலருக்கு. பார்த்திங்கன்னா பீரியட் தள்ளி போய் ஒரு 1 வீக்கில் ஒரு 2 வீக்ஸில் தான் சிம்டம்ஸ் லைட்டாக தெரிய ஆரம்பிக்கும். வாமிட்டு, கொமட்டல், இந்த ஹெட்டேக்கு, தலைவலி, வயிற்று வலி இதெல்லாம் பார்த்திங்கன்னா அப்போ தான் வர ஆரம்பிக்கும். இதனால் நம்மளுக்கு ஏன் இப்படிலாம் வரல அப்படின்ற கன்ஃபியூஷன் வேணாம். எப்பயும் போல் நார்மலாக இருங்க. அது ஹெச்ஜி ஹார்மோன்ஸோடைய இது. ஒரு சிலருக்கு சீக்கிரமாக ஃபார்ம் ஹெச்ஜி ஹார்மோன்ஸ் உடம்புல வந்துருச்சு அப்படின்னா நம்மளுக்கு மிஸ்டு பீரியட்ஸுக்கு ஆகிறதுக்கு முன்னாடியே நம்மளுக்கு சில சிம்டம்ஸ் வச்சு நம்மளுக்கு ஓகே நம்ம கன்சீவாக இருக்குன்றது தெரிஞ்சுக்கலாம். இதே ஒரு சிலருக்கு லேட்டாக ஃபார்ம் ஆகும். லேட்டாக ஃபார்ம் ஆகும்போது நமக்கு பீரியட் தள்ளி போய் 1 வீக்கோ 2 வீக்கோ கழிச்சு தான் நமக்கு தெரியும். அந்த சிம்டம்ஸ் எல்லாம் தெரியும். ஸோ இதுக்கெல்லாம் நீங்கள் பயப்பட வேண்டாம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா நமக்கு இன்கேஸ் தவறி குழந்தை வளர்ச்சி இல்லை, ஹார்ட் பீட் நின்றுச்சு, வெறும் சாக் மட்டும் தான் இருக்குது, இந்த மாதிரி சில விஷயங்கள் நடக்குது. அதனால் ஒரு டேப்லெட் கொடுத்து ரிமூவ் பண்ணுறாங்க, இல்லை டிஎன்சி பண்ணுறாங்க. இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வர சொல்லி ப்ரொசீஜர் பண்ணி டிஎன்சி பண்ணுறாங்க. இந்த மாதிரி பண்ணாங்க அப்படின்னா நம்ம உடம்புலேருந்து நம்மளுடைய ஹெச்எஸ்ஜி ஹார்மோன்ஸ் அதாவது நம்ம கன்சீவாக இருக்கும்போது நம்மளுக்கு சில ஹார்மோன்ஸ்லாம் நம்ம உடம்புல இருந்திருக்கும். வாமிட்டிங் ப்ராசஸ், தலைவலி, லைட்டாக கிராம்பிங்கு, அதுக்கப்புறம் நம்மளுக்கு கொமட்டல், ஸ்மெல்லிங்கே ஒத்துக்காமல், டயர்ட்னஸ், இது எல்லாமே இருந்திருக்கும் இல்லையா. இது எல்லாமே எப்போ ரிமூவ் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மினிமம் நம்ம உடம்புலேருந்து நம்மளுக்கு அது ரிமூவ் ஆகும். அந்த சின்ன சாக் மாதிரி இருக்கிறது, அந்த குழந்தைங்க சின்னதாக வளர்ந்துருக்கிறது நம்மளுக்கு ரிமூவ் ஆகி ஒரு ப்ளீடிங் நடந்துகிட்ருக்கும். ஒரு சிலருக்கு சடனாக குறைஞ்சிரும். சடனாக அந்த பீக்கில் இருந்தது சடனாக குறையும். ஒரு சிலருக்கு கொஞ்சம் லேட் ஆகும். அந்த லேட் ஆகுதுன்னா ஒரு 1 மந்த் கூட ஆகும். அந்த 1 மந்த்தில் நீங்கள் நடுவில் எப்பயாவது நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா, என்னடா நம்மளுக்கு சிம்டம்ஸ் இருந்துகிட்டே இருக்கே, ஒருவேளை நம்ம கன்சீவாக இருக்கும் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா 2 லைன் கண்டிப்பாக வரும். ஏன்னா ஹார்மோன்ஸ் உடம்புல அது இருக்கிறதுனால நம்மளுக்கு கண்டிப்பாக அது வரும். அது குறையணும். நம்ம நினைப்போம் நம்மளுக்கு தான் தெரியும், நம்மளுக்கு டேப்லெட் போட்டு ரிமூவ் பண்ணிட்டோம், நம்மளுக்கு டிஎன்சி ஆகிடுச்சு, அப்புறம் ஏன் 2 கோடு வருதுன்னா இதுதான் ரீசன். நம்மளுடைய ஹார்மோன்ஸ் உடம்புல குறையல்னா அது நம்மளுக்கு எப்போ பார்த்தாலும் நம்மளுக்கு 2 கோடு வரதான் ஆரம்பிக்கும். ஒரு சிலருக்கு 2 வீக்ஸில் மினிமம் 2 வீக்ஸில் குறைஞ்சிரும். ஒரு சிலருக்கு 1 மந்த்துக்கும் உடம்புல இருக்கும். அது அவங்களுடைய உடம்பு பொறுத்து அந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் குறையும். இதுதாங்க நம்மளுடைய ஹார்மோன்ஸ் எல்லாம் எப்போ நம்ம பிரெக்னன்சியில் ஸ்டார்ட் ஆகும், எப்போ நம்மளுக்கு இன்கேஸ் ஏதாவது ஆயிடுச்சுன்னா எப்போ குறையும் அப்படின்றது இதுதான். யாரும் இதுக்காக பயப்பட வேண்டாம். அதாவது அவங்களுடைய உடம்பு வாக்கு பொறுத்து பொறுமையாக குறையிறதும் இருக்குது, ஒரு சிலருக்கு சடனாக டிக்ரீசன் ஆகிறதும் இருக்குது. ஸோ யாரும் பயப்படாமல்
லைஃப்பை ரன் பண்ணுங்கள். நல்லபடியாக குழந்தை இருந்துச்சுன்னா அந்த வழிகள்லாம் நம்ம வந்து ஹாப்பியாக எடுத்துக்கிட்டு அடுத்த நெக்ஸ்ட் மந்த் நம்ம கடக்கிறது பார்க்கணும். இன்கேஸ் ஏதாவது ஒரு கடவுளோடைய இதில் வந்துட்டு இந்த குழந்தை நமக்கானது அப்படின்னு எடுத்துக்கிச்சுன்னா அந்த குழந்தை வந்து அவங்களுக்கு தான் போய் ஆகும். குழந்தை வயிற்றில் இருக்கும் போதே அவங்களுக்கு குழந்தைய வந்து கடவுளுக்கானது அப்படின்னா அது போயிடும். ஸோ அந்த டைமில் வந்து நீங்கள் ஃபீல் பண்ண வேணாம், அது ரிமூவ் ஆகிடுச்சு, ஐயோ இது நம்ம தப்பு தான், நம்ம மேலே தான் தப்புன்னு சொல்லி நீங்கள் நினைக்க வேண்டாம். அது ஹெல்த்தியான பேபியாக இருந்தால் எப்படினாலும் இருந்திருக்கும், ஹெல்த்தி இல்லாதனால தான் கடவுளே எடுத்துக்கிட்டாரு. ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு நீங்களே குற்ற உணர்ச்சியாக நீங்கள் கில்ட்டியாக ஃபீல் பண்ண வேண்டாம். நீங்கள் நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து மூவ் பண்ணுறது தான் இருக்கணும். நீங்கள் எந்த அளவுக்கு வந்துட்டு அதுலேருந்து ரிலீஃப் ஆகுறீங்களோ அந்த அளவுக்கு தான் உங்கள் உடம்பும் ரெக்கவர் ஆகும். நீங்கள் அதை நினச்சிட்டே இருந்தீங்கன்னா அது வந்து ரெக்கவர் ஆகாது. அப்படியே நம்ம உடம்புக்குள்ள ரொம்ப டிப்ரெஷன் அதிகமாகி நம்மளுக்கு இன்னும் அதிகமாகும். ஸோ அதுதான் நான் சொல்கிறேன், எந்த அளவுக்கு வெளியே வரணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வெளியே வர பாருங்கள். இதுதாங்க, நம்ம வந்து வெளியே வந்துட்டால் நெக்ஸ்ட் ஒரு 2 மந்த் 3 மந்த் ஒரு 6 மந்த்தில் நம்ம வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதனால் ஒன்றுமே கிடையாது. இந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் சில பேருக்கு வந்து நிறைய டவுட் இருக்கிறதுனால நான் வந்து இது கிளியர் பண்ணேன். இன்னொன்று என்னென்னா, நான் வந்து எனக்கு வந்து எப்படி ஆச்சு அப்படின்றத வந்து நான் உங்ககிட்ட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு டிஎன்சி ஆயிடுச்சுன்றது நான் முன்னாடி வீடியோவில் போட்டிருந்தேன். எனக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 1 வீக் 2 வீக்லேயே வந்து எனக்கு டிக்ரீஸ் ஆகிடுச்சு. அப்படியே குறைஞ்சி வந்துருச்சு. அதுக்கப்புறம் நான் நார்மல் ஆகிட்டேன். இதுதான் என்னோடைய ஸ்டோரி. பார்த்தீங்கன்னா இவ்வளோதாங்க. இந்த வீடியோவில் நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியணும் அப்படின்னா மெசேஜ் பண்ணுங்கள், அதுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். அதுக்கான ஒரு நியூ வீடியோவும் நான் போடுறதுக்கு இருக்கேன். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் வந்து நெக்ஸ்ட் வந்துட்டுருக்கும். இந்த சேனலில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது போல் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.